Hi friends, welcome to Country Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்ப பாருங்க பள்ளிப்பாளைய சிக்கன் தாங்க செய்ய போறோம். இந்த பள்ளிப்பாளைய சிக்கனை எவ்வளவு டேஸ்டியா செய்யறதுதாங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இதை எப்படி செய்யறோம்னு வீடியோல போய் பார்ப்போம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 10 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். எடுத்து வச்சிருந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாவை இப்படி 2ஆக கிள்ளி இதில் உள்ள விதை எல்லாத்தையுமே இதில் எடுத்துருங்க. நம்ம விதை இதில் சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதே மாதிரி எல்லா வரமிளகாவையும் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாவை சேர்த்துக்கலாம். விதை எல்லாத்தையும் நீக்கி தான் வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யும்போது தேங்காய் சேர்க்குறதாங்க ஸ்பெஷலு. தேங்காய் சேர்த்து தாங்க செய்யணும், அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எடுத்து வச்சிருந்த 4 பல் பூண்டையும் சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சிக்கன்லேயே தண்ணி விடும். நம்ம ட்ரையாக தான் செய்ய போகிறோம், அதனால் அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம மசாலா பொருள் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய், இஞ்சி பூண்டு, மஞ்சள் இது மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு பிடிங்க எடுத்து ஒரே ஒரு கடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே பள்ளிப்பாளையம் சிக்கன் தான், பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.